இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, ஒரு ஈஸியான எடிட் தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்து அதை எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஷாட்டில் வந்து எடிட் பண்ணுறீங்கன்னா இந்த எடிட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். கட் அவுட் ஆப்ஷன் போயிட்டு கட் அவுட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு இப்போ டெக்ஸ்ட்டு வந்து கலர் மாற்றுவாங்கள்ல, அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து லேபிளுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறது செகண்ட் ஒன் கொடுத்துட்டு இங்கே வந்து பிளாக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம ஸ்பேஸ் படுத்திக்க போகிறோம். இப்படி வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டே வந்துட்டு இந்த மாதிரி இங்கே வந்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இமேஜஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் அப்படி வந்து இமேஜ் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து 35 செகண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு இந்த மாதிரி நான் இமேஜஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு இப்படி லாஸ்ட்டில் வந்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ட்ராப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து இப்படி கொடுத்துட்டு இப்படி லைட்டாக இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ என்வர்லி கொடுத்துர்லாம் இதை. நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு நாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த இமேஜை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு இது வந்து வீடியோ என்வர்லி கொடுத்துர்லாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்னொரு இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதே வீடியோ என்வர்லி கொடுத்துட்டு க்ராப் ஆப்ஷன் போயிட்டு 1:1 ரேஷியோ வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஜூம் இன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே கொண்டு போய் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து ஸ்பாட்டிஃபை வந்து அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இமேஜ் வந்து இது வந்து நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இமேஜஸ்ஸு வீடியோஸ்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே வீடியோ என்வர்லி கொடுத்துர்லாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி வந்து லிரிக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக அந்த ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்லேருந்து நீங்கள் வந்து லிரிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அப்படி தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். மறுபடியும் அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறனோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து இப்படி கீழே கொண்டு வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேலே வந்து நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம். நான் வந்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபாண்ட் வந்து மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபாண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள்.
நான் வந்து இது இப்படி மேலே கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை வந்து வீடியோ என்வர்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாங் வந்து யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கீழே வந்து இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன். நான் வந்து இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இதே வீடியோ என்வர்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மறுபடியும் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிளாக் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இந்த பிளாக் மாதிரி இருக்கிறத வந்து கொடுத்துட்டு இப்படி வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து வீடியோ என்வர்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த இன்ஷாட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இன்ஷாட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை நான் ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் அப்புறமேட்டு என்னோடய யூடியூப் சேனலோட ஐடி ரெண்டும் சேம் தான். நான் அதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதுக்கும் நான் வந்து ஃபாண்ட் வந்து மாற்றிக்க போகிறேன். இதே வீடியோ என்வர்லி கொடுத்துட்டு இப்போ வந்து வெளியில் வந்துடுறேன். இப்போ நான் வந்து இதை ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இது வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளான வீடியோ தான். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாகவே எடிட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஆல்ரெடி எடிட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும் இதை வந்து ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு சிம்பிளான வீடியோ தான். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒன்று டவுட்டாக இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களை எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். பாய் ஹாய்ஸ்.